வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க கிராமத்து சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலை எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், சின்ன வெங்காயம் போட்டுட்டு மல்லித்தூள், சாம்பார் தூள் போட்டு வணக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட 2 பில்ல தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு அல்லது கசகசா போட்டு நம்ம அரைச்சி இந்த விழுதை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. கிராமத்து சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இதை தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. 2 சோம்பு போடலாங்க. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு கல்பாசி கொஞ்சம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. இது நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கிட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சுங்க. அதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு 5-6 பூண்டு பல் போட்டுக்கலாங்க. இது ரொம்ப சுவை கொடுக்குங்க. அப்படியே தக்காளி பழம் பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 அப்படியே போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலை போட்டுடலாங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருள் நல்லா வதங்கிடுச்சுங்க. அதில் நம்ம சிக்கன் கழுகி வச்சுருக்கேன், 1/2 கிலோ சிக்கன். அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இதில் அப்படியே மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க கிராமத்து சிக்கன் குழம்பு. இதை நல்லா பெரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்ச மிளகா ஊற்றிட்டேங்க. நல்லா கலக்கி விட்டுட்டேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாம். கிராமத்து சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க. சூப்பராக கிராமத்து சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சாதம், பிரியாணி எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகுங்க. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.